தந்தை, மைந்தர், தூய ஆவின் திருப்பேராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த உலகம் அனைத்தையும் படைத்து எங்களை உருவாக்கி நீர் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உமது குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த படைப்புகள் அனைத்தையும் மீட்டெடுப்பதற்காக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களோடு அவர் வாசம் செய்வதற்காக வழிநடத்தியதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். படைப்புகள் அனைத்தையும் இயங்கி வைத்து அதை மீட்டெடுத்த பிறகு நாள்தோறும் அன்பிலும் ஐக்கியத்திலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தூய ஆவியாருக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உலகம் அனைத்தும் இன்று திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிற நேரத்தில் இந்த திரியேக கடவுளை புரிந்து கொள்வதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கும் திருமறை பகுதி, கேட்கும் அருளுரை, ஏறெடுக்கும் மன்றாட்டு அனைத்திலும் உடைய அருட்சமூகம் இருக்கட்டும். வாரும் கர்த்தரே, எங்களை வழிநடத்தும் இந்த திரியேக கடவுளை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு அனுபவத்தின் வழியாக நாங்கள் பிறருக்கு அவரை பற்றி சொல்ல எங்களை நீர் பயன்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கென்று மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 10ஆம் பாடல், பாடலின் 10, இது திரியேக கடவுளுடைய செயல்பாடுகளை போற்றுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. எங்களுடன் சேர்ந்து நீங்களும் பாடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பாடல் ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவருடன் ஸ்தோத்திரம் என்ற பாடலை ஒரு சரணத்தை மட்டும் நாம் பாடுவோம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவருடன் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவருடன் ஸ்தோத்திரம். நீதமுதற் பொருளாய் நின்று சர்வேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதயமான வாசம் நிறைந்த சத்திய ஞான மனோகரம் உறைந்த நித்திய வேத குணாகரம் நீடுமாறு திருசூடும் மேதிலே மூடு பாவைகளோடவே அருள் செய். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரடமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரடமும் ஸ்தோத்திரம். எங்கெங்கும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிபாதர், துங்கமாலை பிரபோத கடைசி நடு சோதனை செய்யாது நீதர். பங்கில்லா தாபமில்லார் பகரடி முடிவில்லார், பங்கில்லா தாபமில்லார் பகரடி முடிவில்லார். பஞ்ஞான சம்பூரணம் பரிசுத்த நீதி என்றும் பண்பதாய் சுயம்பு விவேகம் அன்பிறக்கதையால பிரபாகன் பாதலத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பாலகத்தையும் பண்பாய் நடத்தியருள். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரடமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரடமும் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு புத்தகத்திலே 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
அப்பொழுது எங்கள் வாயை உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான திருமறை பாடங்கள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 4 துவங்கி 28 வசனங்கள் வரை. நிருப பாடமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், வசனங்கள் 11 துவங்கி 14 வரை. நற்செய்தி பாடமாக மத்தேயு 28ஆம் அதிகாரம், வசனங்கள் 16 துவங்கி 20 வசனங்கள் வரை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போலவே இந்த ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ அட்டவணையின்படி பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்கு பிறகு இந்த திருத்துவ ஞாயிறு தான் கிறிஸ்துவ திருச்சபைகள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவ வழிபாட்டில் திருத்துவ கடவுளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். இந்த திரியேக கடவுளை நாம் எப்படி வழிபடுவது என்று. முன்னாள் சென்னை பேராயத்தின் பேராயர் பிஷப் தேவசகாயம் அவர்கள் சொல்லும்போது, இந்த கிறிஸ்துவ பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் மிக அவசியமான பண்டிகைகள். ஆனால் இந்த திருத்துவ பண்டிகை தான் இந்த 3 பண்டிகைகளை காட்டிலும் மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் பண்டிகை எது என்று பார்க்கும்போது கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறப்பு அதை யாரை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் கடவுளை மையமாக கொண்டிருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை நேசித்தது நிமித்தமாக தன்னுடைய ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்புகின்றார். So Christmas is the feast of God the Father. அடுத்து ஈஸ்டர், இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை. இது யாரை மையமாக வைத்திருக்கிறது என்றால் குமாரனாகிய கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது God the Son. So the Easter signifies the God the Son, that is Lord Jesus Christ, he has risen from the dead. இப்போ ஈஸ்டரை கொண்டாடும் போது அதற்கு முக்கிய காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பிறகு 3வது பண்டிகை என்று சொல்வது அது பெந்தெகோஸ்தே பண்டிகை. போன வாரம் தான் அநேகர் நாம் அந்த பண்டிகையை கொண்டாடினோம். இந்த பண்டிகை யாரை மையமாக இருக்கிறது என்றால் God the Holy Spirit, தூய ஆவியாரை அது மையமாக கொண்ட பண்டிகையாக இருக்கிறது. இந்த பண்டிகைகளை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இதை மறந்துவிடக்கூடாது. திருத்துவத்தை பற்றி இன்னும் அநேகர்
தங்களுடைய முயன்ற வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், the mystery of the Holy Trinity reminds Christians that we are called to live not without each other or over each other or against the other, but with one another and in one other. நாம் வாழும்போது இந்த தூய திருத்துவம் எது வெளிப்படுத்துகிறது என்றால், மூவரில் ஒன்றான கடவுள் அவர்கள் மூவரும் இணைந்து ஒரே மனிதராக வெளிப்படுகிறார்கள். ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் தங்களுடைய வெளிப்பாடுகள் இருந்தாலும் ஒரே கடவுளை நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் நம் இடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றார். The mystery of the Holy Trinity renews the Christian vision of living in communion with God and with others. இந்த மறைக்கப்பட்டிருக்கின்ற திருத்துவம் இது நம்மை எப்படி ஊன்றுபடுத்துகிறது என்றால், நம்மை புதுப்பித்து நம்முடைய அருட்பணியில் நாம் கடவுளோடு ஐக்கியம் கொண்டு பிறரோடும் ஐக்கியத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருத்துவம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த திருத்துவத்தை எப்படி எளிதாக புரிந்து கொள்வது என்பதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்றால், கிறிஸ்துவ சமயத்துக்கு எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள்? ஒன்றா இல்ல அநேக கடவுள்கள் இருக்கிறார்களா என்று. அதற்கு ஒரு சிறுவன் எழுந்து நின்று சொன்னான், ஒரே கடவுள் தான், ஆனால் மூவராக செயல்படுகிறார் என்று. அதனுடைய புரிந்து கொள்ளுதலை அல்லது அதை சற்று விரிவாக்கப்படுத்து என்று கேட்டார்கள். Can you explain that? You say that one God in three person. இதை எப்படி நீர் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும்போது அதற்கு அவன் சொன்ன பதில் என்னவென்றால், that one is the Father, another is the Son, and another is the Holy Spirit. There are three in one and three person in one. மூவர் ஒரே நபராக இருக்கின்றார், அந்த ஒரே நபரில் மூவரும் அடங்கி இருக்கிறார்கள் என்று. அதாவது சில நேரத்தில் பிதா உயர்ந்தவர், அவருக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்றெல்லாம் சிந்தனை சில நேரங்களில் நமக்கு இருக்கிறது. அப்படி இல்லாமல் மூவரும் ஒன்றாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் தங்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு மிக சுருக்கமாக சொல்லி இருக்கின்றார், தெளிவாகவும் சொல்லி இருக்கின்றார். இந்த திருத்துவ கடவுளை நாம் ஏன் வணங்க வேண்டும் அல்லது அவர்கள் மேல் நாம் எப்படி விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்கு முதல் காரணமே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 16 18 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை அனைவரையும் சந்திக்கின்றார். இப்பொழுது அவர்களை விட்டு பரமேறுதலுக்காக போகும்போது அந்த இடத்தில் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், மீண்டுமாக அங்க இருக்கின்ற மக்களுக்கு, நீங்கள் போய் ஒவ்வொருவரையும் எனக்கு சீடர்களாக மாற்றுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துக்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறையியலாளர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த திருத்துவ கோட்பாடு அல்லது திருத்துவத்தின் உருவாக்கம் இல்லை. எப்பொழுது திருச்சபைகள் உருவாக்கப்பட்டதோ அதுக்கு பிறகுதான் இந்த திருத்துவத்திற்கான முக்கியத்துவம் திருச்சபைகள் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவர்
பிதாவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எந்த அதிகாரம் என்று பார்க்கும்போது யோவான் நற்செய்தி நூலில் அநேக முறை பிதாவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். அதை நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிலிப்பை நோக்கி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறது. அதனுடைய உரையாடல் என்னவென்றால், நான் போகின்றேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நான் வருகிறேன் என்று கேள்வி கேட்கும்போது சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் 2 சீடர்கள் அந்த பகுதியில் கேள்விகள் கேட்கிறார். ஒன்று பிலிப்பு, மற்றொருவர் தோமா. அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பரலோகத்திற்கு போவதென்றுதான் பிதாவை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுமொழியாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கின்றேன், நீங்கள் என்னை பார்த்தால் பிதாவை பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே மற்ற அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வருவதற்கு என் வழியாகத்தான் நீங்கள் பிதாவை சந்திக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லியிருக்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒன்று என்று அந்த இடத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கின்றார். பல இடங்களில் பார்க்கும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய சித்தம் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே போல்தான் பரிசுத்த ஆவியானவரையும் அங்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த தேற்றரவாளனை நீங்கள் எப்பொழுது பெறுவீர்கள் என்றால், என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் அவரை நீங்கள் பெறுவீர்கள். நான் இல்லாத நேரங்களில் அவர் உங்களை பார்த்து கொள்வார். அப்ப தேற்றரவாளன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்மை தேற்றுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நாம் வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மை நல்வழியில் நடத்துகிறவர். இவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது நாம் இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது பிதாவை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லியிருக்கின்றார். பிற்காலத்தில் திருச்சபைகள் உருவாக்கும் போது அது திருத்துவ கோட்பாடாக மாறியிருக்கிறது. அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போதும் யோவான் ஸ்நானகன் அவருடைய கையிலிருந்து அவர் ஞானஸ்தானம் பெறுகின்றார். அப்பொழுது புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அங்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, இது என்னுடைய நேசகுமாரன் என்று. அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு சந்திப்பை நம்மால் உணர முடிகிறது. அதை நாம் நற்செய்தி நூலில் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக, படைப்பாளராகிய கடவுள் அவர் பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருந்து அதற்கு முன்பதாக இருந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து அவர் தன்னுடைய விருப்பத்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும்போது கடவுள் நோவாவை அழைத்து ஒரு பேழை செய்து அந்த பேழையின் நிமித்தமாக உலகத்தை மீட்டெடுத்தார். பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு தான் யார் என்று வெளிப்படுத்தினார். அதே கடவுள் இஸ்ரவேல் மக்கள் சமூகமாக அடிமைத்தனத்தில் இருந்த போது மோசேயை இடத்தில் சென்று அங்கே தன்னை வெளிப்படுத்தினார்.
எரிகிற முச்செடியிலிருந்து மோசே பார்க்கின்றார் அந்த காட்சி. அப்பொழுது கடவுள் மோசேயுடன் பேசுகின்றார். என்னுடைய மக்கள், நான் உடன்படிக்கை செய்த மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன். நீ போக வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய விருப்பத்தை மோசேயிடத்தில் சொல்லுகின்றார். அப்படியே பார்க்கும்போது தீர்க்கர்களிடத்தில் ஆண்டவராக கடவுள் பேசியிருக்கின்றார். எலியா தீர்க்கதரிசி, எலிஷா தீர்க்கதரிசி, சாமுவேலிடத்தில் பேசியிருக்கின்றார். அவ்வப்போது மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் கடவுளுடைய தன்மையை புரிந்து கொண்டார்கள். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வசனங்களில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் அதமானேன், நான் அசுத்த நாக்கு உடையவன், கடவுளை நான் எப்படி துதிப்பது, எப்படி பார்ப்பது என்று. அப்ப கடவுளுடைய காட்சியை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எசேக்கியேல், ஏசாயா, பிறகு தானியேல் புத்தகத்திலும் கடவுள் எரிகிற அக்கினி சூழலில் அவர் தாம் மீட்டெடுக்கிறவராக இருக்கின்றார். நம்மோடு வேதனைப்படுகின்ற கர்த்தராகவும் கடவுளாகவும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த கர்த்தரை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், கடினமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறவராக இருக்கின்றார். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு விடுதலை செய்கின்ற கடவுளாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது கடவுளை மலையின் மேல் தான் சந்தித்தார்கள். அப்பொழுது அவருடைய சிந்தனைகள் அவ்வளவுதான் இருந்தது. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து கடவுள் எப்படி தனக்கு விரும்பினவர்களிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறாரோ, அதே போல் அவர்கள் வழியாக அநேக காரியங்களை செய்வதற்கு தன்னை தான் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நம்முடைய புரிந்து கொள்ளுதல், இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர் கடவுள்தான். அவர்தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த படைப்புகள் அனைத்தையும் விடுதலை செய்து மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கின்றார். கடவுள் மனிதனாகி நம்மிடத்தில் அவர் தங்கியிருப்பதை தான் நாம் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். யோவான் நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சத்தியமும் கிருபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு வந்தது. நியாயப்பிரமாணமோ அது மோசையின் மூலமாக வந்தாலும் கடவுள் நம் அனைவரையும் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று. அநேக நேரங்களில் பிற்சமய மக்களை பார்க்கும்போது அவர்கள் கடவுளை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சமயங்களில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், படைப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், பாதுகாப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அழிப்பதற்கு மற்றொரு அவதாரம் எடுக்கிறார் என்று. ஆனால் இந்த இடத்தில் அவதாரத்தை பற்றி நான் சொல்லவில்லை. இந்த 3 காரியங்களையும் படைத்து மீட்டெடுத்து அதை பரிசுத்தப்படுத்துகிறவர் இந்த திரியேக கடவுள்தான். மூவராக ஒருவர் செயல்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசிக்க கேட்ட நிருப பாடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த படைப்பின் மேல் செயல்படுகிறார் என்று பார்க்கும்போது, அந்த தூய ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் ஏகிக் கொண்டே இருக்கின்றார், நமக்குள் வசிக்கின்றார், படைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்றவராக இருக்கின்றார், இயற்கை அனைத்தையும் அவர் பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். நம்மை இயங்க செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். The Holy Spirit is a sustaining and comforting spirit. The work of the Holy Spirit is to sustain and comfort the whole creation. அதை தான் அநேகர் பார்க்கிறார்கள். கடவுள், திருத்துவ கடவுள் எப்படி செயல்பட்டு நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கு அநேக அனுபவங்கள் திருமறையில் இருக்கிறது. அடுத்தபடியாக ஆர்ச் பிஷப் டெஸ்மண்ட் டூட்டோ அவர் இந்த திருத்துவத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், Trinity is the image of the community that is God.
Isn't it wonderful that we have this doctrine of the Trinity that speaks of God as a fellowship, a community, and so you have this wonderful image of the community that is God. இந்த திருத்துவம் என்பது அது ஒரு சமுதாயமாகவும் அது ஒரு ஐக்கியமாகவும் ஒன்றிணைந்து இருக்கிறது. இந்த மூவர் கடவுள் ஒருவரை சார்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்களையும் இந்த படைப்புகளையும் இயங்க வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பரஸ்பர அன்பு, அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம், இதுதான் நம்முடைய திருச்சபைகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அந்த திருச்சபைகள் ஒவ்வொருவராக நாம் இணைந்து வரும்போது அந்த திரியேக கடவுளை நாம் முன்மாதிரியாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார்களோ அதே போல் நாமும் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பரிசுத்த திருத்துவ பண்டிகையை கொண்டாடும் போது பிதாவாகிய கடவுளையும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளையும் நாம் வழிபடுவதற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய வழிபாட்டின் ஒவ்வொரு கடைசி ஜெபித்து இறையாசி சொல்லும் போதும் இந்த திரியேக கடவுளுடைய பெயரை தான் நாம் உச்சரிக்கின்றோம். அதே போல் ஒரு குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த பெற்றோர்களிடத்தில் அந்த வாக்குறுதிகளை கேட்கின்றோம். திடப்படுத்தல் பெறும்போதும் இந்த திரியேக கடவுளை தான் வைத்து நாம் முன்வைக்கின்றோம். அதே போல் நம்முடைய ஒவ்வொரு வழிபாடுகளிலும் எழுது நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தையும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தையும் நாம் அறிக்கை செய்யும் போது அந்த திரியேக கடவுளுக்கு தான் நாம் மகிமையும் ஆட்சியும் தருகின்றோம். ஏறக்குரிய 14-15 மாமன்றங்கள் இந்த திருச்சபை வரலாறில் நடைபெற்றது. ஆனாலும் இந்த திருத்துவை பற்றி தான் அதிகமாக பேசினார்கள். எப்படி அந்த பேராயர்கள் அனைத்து மக்களும் பேசி இந்த திருச்சபையுடைய வழிபாட்டிற்கு ஒரு மிக அம்சமாக கொடுத்திருக்கிறார்களோ அதற்கான பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல தெளிவுகளோடு இந்த திருச்சபை வரலாற்றில் சேர்த்திருக்கிறார்கள். இறுதியாக 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப் 22ஆம் ஜான் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய 12 மாதங்கள் ஒரு ஆண்டுகளை கடைசியாக 2ஆக பிரித்தால் இந்த திருத்துவம் ஞாயிறு என்பது சரியாக 6ஆம் மாதத்தில் தான் அவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் 5 மாதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அந்த வரலாற்று நிகழ்வுகளை சார்ந்த கரும்பொருள்களாக இருக்கிறது. பிறகு 6 மாதங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை பற்றியும் கிறிஸ்துவ சீரத்துவத்தை பற்றியான சிந்தனைகள் அடங்கியிருக்கின்ற அருளுரைகளை நாம் ஞாயிறுதோறும் கேட்கின்றோம். The Christian calendar is divided into first part and second part of every 6 months. The beginning, we say that the historical event and the significance of Lord Jesus Christ, and every Sunday we meditate. The Trinity exactly falls on the half of the year, that is the month of June. From June till December, we deal with Christian life and the discipleship. இதைதான் போப் 22ஆம் ஜான் அவர்கள் திருச்சபை வரலாற்றுக்கு ஒரு பதிவு செய்திருக்கின்றார். அது அநேக கிறிஸ்துவ திருச்சபைகள் இன்றைக்கும் பின்பற்றி வருகிறார்கள். இந்த திருத்துவ கடவுளை நாம் புரிந்து கொண்டு அந்த திரியேக கடவுளை நாம் வழிபடுவதற்காக தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய கீர்த்தனைகளிலும் பாமாலைகளிலும் பார்க்கும்போது முதல் 15 அல்லது 20 பாடல்கள் எதை அதிகமாக வலியுறுத்துகிறது என்றால் இந்த திருத்துவ கடவுளை ஆராதிப்பதில் தான் வலியுறுத்துகிறது. நாம் பாடின ஆதிபிதா குமாரன் அந்த கீர்த்தனைகளும் இந்த திரியேக கடவுளுடைய குணாதிசயங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த திருத்துவ கடவுளை நாம் புரிந்து கொண்டு பிறருக்கும் அந்த கடவுள் நம்முடைய அனுபவத்தின் வழியாக பறைசாற்ற கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே,
இந்த திருத்துவ ஞாயிறன்று படைப்பாளராகிய கடவுளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அவருடைய செயல்பாடுகளை திருமறையின் வழியாக புரிந்திருக்கின்றோம். இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் விடுதலையின் நாயகனாக வெளிப்படுத்தி எங்கள் அனைவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை இயங்கிக் கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி நல் வழியில் நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். ஒரே கடவுள் மூவராக செயல்படுகின்றார். மூவரில் ஒருவராக செயல்படுகின்ற இந்த கடவுளை நாங்கள் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு பிறருக்கு அவரை பற்றி பரிசாற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். மீண்டுமாக இந்த வழிபாட்டை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இதை பார்த்து என்னுடன் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக விடுதல் செய்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த மாதம் திருச்சபைகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான விதிமுறைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்தின் பேராயரையும் டயசிசன் அதிகாரிகளையும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எல்லா ஆயர்மார்களையும் பரிபாலன குழுவின் அங்கத்தினர்களையும் திருச்சபை மக்களையும் உடைய கரங்களில் தந்திருக்கின்றோம். அதே போல் கர்த்தாவே, இந்த இந்திய நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்கள் தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரங்கள் தந்திருக்கின்றோம். விரைவில் நலம் பெற்று அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் தந்து நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உமக்கே துதி கனம் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பேரில் கென்று மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமேன். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் உறுதல் தருகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.